ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த படம் இந்த ஓடிடியில் இருக்குது, அந்த படம் அந்த ஓடிடியில் இருக்குன்னு ஒரு ஓடிடியை சொல்லுவோம். அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார், சோனி லைவ், ஜியோ சினிமான்னு எக்கச்சக்க ஓடிடி பேர் சொல்லிட்டே வருவோம். ஆனால் சில பேர்கிட்ட அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்காது. என்கிட்ட ஓடிடிலாம் கிடையாதுடா, என்கிட்ட யூடியூப் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்காகவே ஒரு 10 தமிழ் டப் மூவிஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன படம் அந்த என்னென்ன ஜானர்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் மோஜின் த ட்ரெஷர் வேலி. 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சைனீஸ் படம். இந்த கதை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹூ பாய் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஆய்வாளர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஒரு எம்பரர் ஜெயான் அப்படின்றவரோட கல்லறை தேடி போகிறாரு. ஒரு மிஸ்டீரியஸ் ஐலண்டில், அதாவது ஒரு மர்மமான தீவில் தேடி போகிறாரு. அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஞ்சரான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இவர் அதை மீறி அந்த கல்லறையை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த ஜேர்னியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாகவே சொல்லியிருப்பாங்க. படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லனாலும் போர் அடிக்காமல் கமர்ஷியலாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அட்வென்ச்சர் படம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஜானர் ஆக்ஷன் அட்வென்ச்சர். இதுக்கு IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 4.8. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் மங்கி கிங். 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சைனீஸ் மூவி. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நுவான்னு ஒரு காடஸ் இருக்காங்க. அவங்களோட தியாகத்துலேருந்து ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை ஒரு மிஸ்டீவியஸான ஒரு மங்கி கிங்காக இருக்குது, அதாவது ஒரு குரங்கு மன்னனாக இருக்குது. அந்த குரங்கு மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, ஜேட் அப்படின்ற ஒரு பேரரசு கிட்ட சவால் விடுறாரு. சொர்க்கத்து மேலேயே போர் தொடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு. இது ஒரு ஃபேண்டசி மூவி. இந்த படத்தில் ஆக்ஷனும் சரி, ஹியூமரும் சரி சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இதோட ஜானர் ஃபேண்டசி ஆக்ஷன். IMDb 4.9. அடுத்த படம் நாக் நாக். 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இவான் அப்படின்ற ஒரு ஆள் இருக்காரு. அவர் ரொம்ப ஒரு டெடிகேட்டடான ஒரு ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட். அவர் வீட்டில் அந்த குழந்தையும் ஒய்ஃபை இல்லாத சமயம் ஒரு 2 பொண்ணுங்க வராங்க. வந்து அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. இவர் வீட்டு கதவை திறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க இவரை மயக்கணும்னு நினச்சி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப த்ரில்லாகவே இந்த படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் எதிர்பாராத விதமாக ஹீரோவாக நடிச்சிருக்கவர் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ரிக்ஸ் ஜான் விக்கெல்லாம் நடித்த கீனு ரீவ்ஸ். நீங்கள் இவரை இந்த மாதிரி கேரக்டர்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த படத்தோட ஜானர் ஹாரர் கிரைம். உங்களுக்கு ஒரு த்ரில்லர் மூவி, கிரைம் மூவிலாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். சஸ்பென்ஸ்லேயும் நல்லாவே இருக்கும். IMDb 4.9. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் ப்ளீடிங் ஸ்டீல். 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் நம்ம ஜாக்கி சான் நடிச்சிருக்காரு. நீண்ட ஆயுளுக்கான ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. அதில் ஒரு யங் உமன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்கள சில கேங்ஸ்டர் வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேங்ஸ்டர் கிட்ட ஒரு ஆர்மியே இருக்குது. அது ஃபுல்லாகவே அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சிருக்க ஒரு ஆர்மி. அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹீரோ வராரு. அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஏஜென்ட்டாக இருக்காரு. அவர் அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றினாரு, அவர் அதுக்காக என்னெல்லாம் பண்ணாருன்றதை ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. இது ஒரு ஜாக்கி சான் படம். ஸோ நீங்கள் ஜாக்கி சான் படத்தில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். இந்த படம் ஒரு ஆக்ஷன் சைஃபை ஜானரில் வந்த படம். படத்தில் யூடியூப்பில் தமிழில் என்னென்னு போட்டு வச்சிருக்காங்கன்னா, இரும்பு கல்லீரல்னு போட்டு வச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. படம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். யூடியூப்பில் இருக்குது. IMDb 5.2. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் 22 minutes. 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சோமாலிய கடற்கொள்ளையர்களோட ஒரு கேங்கு ஒரு கேஸ் டேங்கரை ஹைஜாக் பண்ணிட்டு அதில் வேலை செய்கிற சில பேரை வந்து ரேன்சம் அமௌண்ட்டுக்காக கடத்தி பனை கைதியாக வச்சுக்கிறாங்க. அப்போது இந்த ரஷ்யன் நேவி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மேலே ஒரு டேஞ்சரஸான ரெஸ்கியூ மிஷன் ஆப்ரேஷனை பண்ணணும், அதாவது மீட்பு பணியை பண்ணணும் அப்படின்றதுக்காக இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை ரொம்ப ஆக்ஷன் பேக்டாகவே இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் மூவி பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு ஹைஜாக் மூவிலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஜானர் ஆக்ஷன் த்ரில்லர். IMDb 5.2. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் டாம் யம் குங் 2. 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு தாய் மூவி, அதாவது தாய்லாண்டில் எடுக்கப்பட்ட மூவி. இந்த படத்தில் டோனி ஜா நடிச்சிருக்காரு. டோனி ஜா வந்து அவரோட யானை கூட ஜாலியாக வாழ்ந்துட்டு வராரு. அப்போ ஒரு ட்ரேடர், அதாவது ஒரு பிஸ்னஸ்மேன் வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, எனக்கு இந்த யானையை கொடு அப்படின்றான். இவருக்கு அதை கொடுக்குறதுல விருப்பம் இல்லை. ஆனால் இவருக்கு தெரியாமல் அந்த யானையை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அந்த யானையை காப்பாற்றுறதுக்காக இவர் போகிறாரு. போகிற இடத்துல அந்த பிஸ்னஸ்மேன் இறந்து போயிடுறாரு. அந்த பழி இவர் மேலே வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் இதுலேருந்து எப்படி தப்பிச்சாரு, யானையை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்துருப்பாங்க. ஆக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தோட ஜானர் வந்து ஆக்ஷன் த்ரில்லர். உங்களுக்கு வந்து ஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆக்ஷன்லாம் வேறு லெவலில் பிடிக்கும், பயங்கரமாக அந்த ரியல் ஸ்டன்ட்ஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். IMDb 5.3. அடுத்த படம் பிக் கேம். 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹாலிவுட் மூவி. இதில் சாமுவேல் ஜாக்சன் நடிச்சிருக்காரு. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, US பிரசிடென்ட் ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காரு. அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுது. கிராஷ் ஆகி ஒரு இடத்துல போய் விழுது. ஆள் நடமாட்டமே இல்லை. அங்கே ஒரு 13 வயசு பையன் வந்து வெறும் வில்லம்போட வந்து நிற்கிறான்.
அவன் இந்த யூஎஸ் பிரசிடென்ட்டையே காப்பாத்துறான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. படம் ஆக்ஷன் லெவலில் பெருசாக இல்லைன்னாலும் பட் பார்க்குறதுக்கு ஓகேவா இருக்கும். இந்த படத்தோட ஜானர் ஆக்ஷன் அட்வென்ச்சர், போர் அடிக்காது, நல்லாவே இருக்கும். IMDb 5.4. நெக்ஸ்ட் படம் ஹவுல் 2015ல ரிலீஸ் ஆயிருக்கு. லண்டன்ல இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது. போற வழியில ஒரு மானை இடிச்சிருது. இடிச்சப்புறம் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா, டிரைவர் பார்க்க இறங்குறாரு. அப்போ ஒரு ஹியூமனாய்டு கிரியேச்சர், அதாவது ஒரு வித்தியாசமான உருவம் வந்து அவரை அட்டாக் பண்ணிருது. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் பேசஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜாம்பி மூவி, இந்த கிரியேச்சர்ஸ் மூவிலாம் பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஜானர் ஹாரர் ஆக்ஷன். சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அந்த கிரியேச்சரோட ஃபேஸ், அதோட ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும். IMDb 5.5. நெக்ஸ்ட் படம் ஸ்டோலன் 2012ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல நிக்கோலஸ் கேஜ் நடிச்சிருக்காரு. வில் அண்ட் வின்சென்ட்னு 2 பேர் சேர்ந்து ஒரு ஹேஸ்ட், அதாவது ஒரு திருட்ட பிளான் பண்ணி பண்றாங்க. அது பேக் ஃபயர் ஆகி என்ன பண்ணிருந்தா, இந்த வில்லுன்றவன் அரெஸ்ட் ஆயிடும். அவன் ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகி வரும்போது இந்த வின்சென்ட் என்ன பண்றானா, இந்த வில்லோட லைஃப்ல வந்துட்டு அந்த கொள்ளையடிச்ச பணம் எங்க வச்சிருக்க கூடு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இது எல்லாமே FBI வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பணத்தை என்ன பண்ணாங்க, பணம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஜானர் ஆக்ஷன் த்ரில்லர். IMDb 5.5. லாஸ்டா பார்க்க போற படம் போஸ்ட்மார்ட்டம் 2020ல ரிலீஸ் ஆயிருக்கு. வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் ஸ்பானிஷ் ஃப்ளூவோட மிடில் போஸ்ட்மார்ட்டம் ஃபோட்டோகிராஃபரும் ஒரு பொண்ணும் சேர்ந்து சூப்பர் நேஷனல் திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அவங்க லைஃப்ல, என்னெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்றத ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். IMDb 5.5. இந்த 10 படம் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் வர வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது ஜஸ்ட் பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்ட் 3 இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது. இந்த 10 படங்களை உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த 10 படமே நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு இதில் பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.